சுமந்த தோள்களே சுகமறந்த கால்களே பலி மறந்த வாழ்வு காணலாம் பலியிலே அருள் நிறைந்த அமைதி காணலாம் புது காட்சி அன்பியம் மறைவாழ்வின் புனித பன்பியம் நாடமே இறைவாழ்வின் புனித பயணமே ஓடும் நதிகள் ஆயிரம் சேரும் கடல் ஒன்றுதான் ஜாதி மதம் கடந்து நாமும் இறையாட்சியை தேடலாம் மனிதனேய சங்கமம் தானே திருப்பதி தோழமையின் நம்பியம் தானே மனிதனேய சங்கமம் தானே திருப்பதி தோழமையின் நம்பியம் தானே நீதி தேவன் அழைக்கிறார் வானின் ஆசி அளிக்கிறார் ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள் நீதி தேவன் அழைக்கிறார் வானின் ஆசி அளிக்கிறார் ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம், இந்த பொழுதுக்காக நன்றி கூறுவோம். இந்த நாளிலே இந்த 6வது அன்பியத்தில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். முக்கியமாக இந்நாள் வரை நம்மை காத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த அன்பிய திருப்பலி நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவன்பால் ஒப்படைப்போம். 2026ஆம் ஆண்டிலே இந்த அன்பியத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த அன்பிய குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் நிறைவாக இருக்கவும் இந்த அன்பியங்களை திரு சவேரியாருடைய பாதுகாவலில் வைத்து அவர்கள் வழிநடத்தவும் ஒவ்வொரு குடும்பத்திலும் புதிய முயற்சிகள், புதிய தொடக்கங்கள், புனித வாழ்வுகள் மலரவும், நோய் நொடிகள் நீங்கவும், கடன் தொல்லைகள் நீங்கி எல்லா குடும்பமும் சமாதானமும் ஒற்றுமையோடும் இருக்கவும், வேலைகள் கிடைக்கவும், பிள்ளைகள் நன்கு படித்து தேர்ச்சி பெறவும், அதேபோல் ஆபத்துக்கள் பொல்லாப்புகள் இவை அனைத்திலிருந்தும் இறைவன் இந்த அன்பிய குடும்பங்களை பாதுகாக்கவும் நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அதோடு கூட இன்றைய நாளிலே இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தி பாடலில் பங்கேற்ற நம்முடைய பங்கினுடைய இறைமக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை மறவறுத்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும்,
ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, பழைய அடிமை நிலையிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பதற்காக ஒரே திருமகனை நீர் உலகிற்கு அனுப்பினீர். இறைவற்றுடன் அவரை எதிர்பார்த்திருப்போருக்கு உமது விண்ணக பரிவிரக்கத்தின் அருளை அளித்தருளும். அதனால் நாங்கள் உண்மையான விடுதலையின் கைமாற்றி பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். எஸ்ஐயா 30ஆம் அதிகாரம் 19 முதல் 22, 21 மற்றும் 23 முதல் 26 வரை உள்ள இறைவார்த்தைகள். சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்வார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பமெனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும்